அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதை பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். நோ வெரிஸ், நோ டென்ஷன், நோ ப்ராப்ளம். ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையும் போது ட்ரேட் செய்யும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வாய்ப்பே இல்லாத இடத்துல நம்ம எதிர்பார்க்கும் போது தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மூலிமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இருக்கிறது வந்து என்எஸ்சி வெப்சைட். இதில் வந்துட்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் தனித்தனியாக இருக்கும். அதனால் நிஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நிஃப்டியோட டெரிவேட்டிவ்ஸை பார்க்கணும். அதனால் நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அதான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதில் ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் அப்படின்னு தனியாக பிரிச்சிருப்பாங்க ஆப்ஷன் செயினில். அதில் ஐவி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டின்ட்டு ஒரு சர்டன் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, அது ஒரு எண்கள் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த எண்கள் அடிப்படையில் கொடுத்துருக்கும்போது இதில் குறிப்பிட்ட நம்பர் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஒரு சராசரியாக பார்த்தா 15 இருக்கும். 15க்கு அபோவ் இருந்தால் என்ன, 15க்கு பிலோ இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 15க்கு பிலோ இருக்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோயர் வேல்யூம் மற்றும் லோயர் ரேஞ்ச் அமையறக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ 15 பிலோவில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக விரும்பி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவீங்க. பிரேக் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட், இது வந்து அப்பர் பிரேக் அவுட் சொல்லுவாங்க, இது வந்து டவுன் பிரேக் அவுட் சொல்லுவாங்க, அல்லது லோயர் பிரேக் அவுட் சொல்லுவாங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூம் ஜென்ரேட் ஆகணும். அப்போ என்ன ஆகணும், அப்பர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உடனடியாக மார்க்கெட் என்னென்னா ஒன் சைடை ஏற தொடங்கிடும். அதே மாதிரி லோயர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் உடனே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன, அதிகமான வேல்யூம் கிரியேட் ஆகும். அப்போ அதிகமான நபர்கள் ஈடுபடுவாங்க. அப்போ ஆனால் இந்த மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி லோவாக இருக்கும்போது இந்த பிரேக் அவுட் வந்துட்டு 90% நம்மளுக்கு ஃபெயிலியர் உண்டாக்கும். அப்போது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல லோயர் வேல்யூம் இருக்குது. அப்போ இதை வந்துட்டு அந்த பிரேக் அவுட்டே ஆனாலும் அதனை வந்துட்டு நம்பிக்கையாக அந்த இடத்துல ஈடுபடுபவர்கள் கம்மி. அப்போ என்னென்னா எது நடந்தாலும் அதை வந்து ஒரு கேர்லெஸ் சொல்லுவாங்க. அதாவது இதானே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுனாமியே வந்தாலும் சுனாமி தானே அப்படின்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாத இடங்கள் தான் இந்த பிரேக் அவுட். இந்த லோயர் வேல்யூம் இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ட்ரேடு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்போ இந்த ஸ்லோவாக நடக்கும்போது மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்தா எக்ஸிட் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்காது. அதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் நீண்ட நேரம் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்படி அமையும் போது என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ராங் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா உங்களை ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் அமைந்துவிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுவே ஒரு 15க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 80% ஸ்பீட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு பிரேக் அவுட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மதிக்கக்கூடிய வாய்ப்பு 80% இதற்கு தான் உண்டு. அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணணும்னா
implied volatility below 15 அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ட்ரேடு இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரேட் அல்லது 2 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதுன்னா 8 ட்ரேடு வந்து அன்சக்ஸஸ் தான் ஆகும். அப்போ அதனால் இந்த 10 ட்ரேடுமே நீங்கள் பண்ணாமல் தவிர்த்திட்டிங்கன்னா உங்கள் கேபிட்டல் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ 2 ட்ரேட் இருக்குமா, அந்த 2 ட்ரேடை பார்த்து நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணலாம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஒரு பிரேக் அவுட்டை நீங்கள் எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த பிரேக் அவுட்டை 80% அது மதிக்காது. அப்போ அந்த நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்கிராப் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஒரு பிரேக் அவுட், அப்பர் பிரேக் அவுட், லோயர் பிரேக் அவுட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பை பண்ணுறவங்களுக்கும் இந்த இடத்துல செல் பண்ணுறவங்களுக்கு தான் சக்ஸஸிவ் கொடுக்கும். ஆனால் இதுவும் வாய்ப்பு குறைவு. இந்த இடத்துல மார்க்கெட் சைடுவேக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிடும், இந்த இடத்துல சைடுவேக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா எந்த திசையிலையும் நம்ம போக முடியாது. அதற்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். அது வந்து எந்த டயத்தில் கிடைக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்து உங்கள் நம்பிக்கையிலேருந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் மனக்கட்டுப்பாடை இழந்து நீங்கள் உள்ள வியாபாரம் பண்ண ட்ரேட் பண்ண குதிச்சிருவீங்க. அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு நிதானமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும். அப்போ இம்ப்ளைட் வாலிட்டி 15க்கு அபோவ் இருக்கும்போது இங்கே டைம் வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக போயிடும். அப்போ இதனை நம்ம வந்து அந்த டைம் வேல்யூவை 0 செய்யக்கூடிய கான்செப்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மார்க்கெட் வந்துட்டு வேகம், ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது இதனை தெரிந்து கொண்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது 100% ட்ரேட் பண்ணக்கூடிய செட்டப்புக்குள்ளே போகாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு நோ டென்ஷன். ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் உள்ள அதிகமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு பார்த்திங்கன்னா உங்களை டென்ஷன் உருவாக்கும். ஏன்னா நம்ம கேபிட்டலை வந்து ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்ம இருப்போம். அந்த வாய்ப்பு அந்த இடத்துல நீண்ட நேரம் போகும்போது சந்தையில் வாய்ப்புகள் நம்மளுக்கு மறுக்கப்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு நீண்ட நேரம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் இம்பேக்ட் வந்துட்டு உடனடியாக இருக்கும். உடனடியான ஸ்பீடாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் கூட லாஸே இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அதற்குண்டான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற இதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் இதனுடைய ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.